என்னோட நண்பர் ஒருத்தர், அவருக்கு வினோதமான ஒரு குணம் இருக்கு. எப்படி அப்படின்னா, அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவார். அவர் எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது, இருந்தோன்னா ஏதாவது பெரிய கஷ்டம் வந்துடும் அப்படின்னு. அதனாலேயே அவர் ரொம்ப கலகலப்பாக சிரிக்க மாட்டார். நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒதுங்கி போயிடுவார். கொண்டாட்டமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது அவர் அந்த கொண்டாட்டங்கள்ல கலந்துக்க மாட்டார். எப்பவுமே அவர் மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயே தான் இருப்பார். அவருக்கு அந்த மகிழ்ச்சி வருது, சந்தோஷம் வருது அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருமோ, ஆபத்தா ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நம்ம துன்பப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தினாலேயே பெரும்பாலும் மகிழ்ச்சியா இருக்கிறத தவிர்த்துட்டே இருக்கக்கூடியவரா அவரு மாறிட்டார். வாழ்க்கை முழுக்க அவருக்கு இப்படியே தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவரை நான் பார்க்குறேன். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அவருக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த குணம் இருக்குல்ல, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பயப்படுறது, இது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இருக்கும். எனக்கு அப்பப்போ இருக்கும். அதாவது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு மூளையில ஸ்ட்ரைக் ஆகும், ரொம்ப சிரிக்காத, உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா ஒரு பயம் அப்படியே லைட்டாக உருவாகிட்டே இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும், அவ்வளோதான், இது நாசமாக போகுது, நீ தோக்க போகிற, உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது இப்படின்னு ஒரு பயம், ஒரு ஒரு குரல் நமக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் நிறைய வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மள சிலருக்கு அது இருக்கலாம், நிச்சயமாக இதை யாருமே கடக்காமல் இருக்க முடியாது. இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏன் நம்ம பயப்படுறோம்? அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மகிழ்ச்சியோட இருக்கோம் நம்ம எல்லாரும். அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமே, மகிழ்ச்சியோட இருக்கிறது. அப்படிங்கும்போது நமக்கு எங்கேருந்து இந்த பயம் வருது அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். இன்னைக்கு நாம இந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான பயம், அஃப்ரைட் டு பி ஹாப்பி அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படி நான் பேச போகிற அந்த விஷயம் அஃப்ரைட் ஆஃப் ஹாப்பினஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபை சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்னைக்கு நல்ல சளி பிடிச்சிருக்கு, மூக்கடப்பு, அதோடு தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா, இப்படி இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சியை பார்த்து வரக்கூடிய அந்த பயம், இது எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் அந்த நண்பரை மட்டுமே வச்சுட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். நான் அவரோட லைஃப் எனக்கு நல்லா தெரியும், அவர் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. அந்த லைஃபுக்குள்ளே இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படின்னா, அவங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதனால இந்தியா ஃபுல்லாக அவர் ஊர் மாறி 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 வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. பல ஊர்கள் பயணிக்கக்கூடியவராக இருந்திருக்காரு. இந்த பையனும் இவர் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து வேற வேற ஊர்களுக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்காரு. இது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அவருக்கு. என்னன்னா, இது ஒரு பிரச்சனையாக அவருக்கு இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா, அவர் எப்பெல்லாம் ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகி கொஞ்சம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து அதை பறிச்சிடுறாங்கன்னா அங்கேருந்து அவர் மூவ் ஆகி வேற இடத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. மறுபடியும் அங்கேருந்து அவர் மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இது அவருக்கு சந்தோஷ நிலையற்றது. அது டக்குன்னு நம்மகிட்ட இருந்து பறி போயிடும், நம்ம மறுபடியும் எப்படியாவது ஒரு துக்கத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம். அப்புறம் அவருக்கு ஒரு கொடுமையான ஒரு காதல் தோல்வி வேற இருந்துச்சு
லைஃப்ல. அவர் பெரிய ஒரு காதல், ஒரு பொண்ணு ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அது வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. அப்புறம் அவர் வந்து நிறைய கனவுகளோட இருந்திருக்காரு சின்ன வயசுல. அவருக்கு வந்து பெரிய ஒரு கலைஞனா, ஒரு இசைக்கலைஞரா ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருந்திருக்கு. ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்க வற்புறுத்தலால அவர் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு காமர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆகி கடைசியா வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையில வந்து உட்கார்ந்துருந்தாரு. மேபி அது அவரோட இந்த ஃபியர் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இதை பத்தி ஒரு உளவியல் நண்பர்கிட்ட பேசினப்போ அவர் இது இப்படிதான், இது என்னன்னா நம்மளுடைய சைல்ட்ஹுட் இருக்குல்ல, இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல் பிளே பண்ணும். நம்ம வந்து இந்த ஹாப்பினஸை பார்த்து பயப்படுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, சேரோஃபோபியா. சேரோ அப்படின்னா அந்த ரிஜாய்ஸ், அதை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபோபியா தான் இந்த சேரோஃபோபியா. இந்த மகிழ்ச்சியை பார்த்து வரக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. இந்த பயம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பயம் வந்து அவரோட லைஃப்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு தொடர்ச்சியா லைஃப்ல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் நமக்கு வந்து இந்த பயம் வருது. நம்ம நிறைய தோல்விகளை சந்திக்கும் போது இந்த பயம் வருது. நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும் போது இந்த பயம் வருது. குறிப்பாக ரிலேஷன்ஷிப்ஸு, அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி, நமக்கு வந்து வரக்கூடிய அம்மா அப்பா இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நமக்கு சின்ன வயசில் எதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அது வந்து இந்த இந்த ஃபியர் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குன்றாங்க. எப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கும் போது, சந்தோஷமான விஷயங்களை சொல்லும்போது ஃபேமிலி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா நம்ம அதை நிறைய அதை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்போ வந்து நமக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்காம நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது, அழுகும்போது, கவலையாக இருக்கும்போது நமக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதை நோக்கி போகக்கூடியவங்களா இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் ஒரு மேஜரான பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நமக்கு வந்து நல்லதாக நடக்கும்போது ஏதாவது கெட்டதாக நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்பப்போ இது வர்றது தான். இந்த பயம் வரும்போது எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, அது எப்படி கரெக்டாக நல்லது நடக்கும்போதெல்லாம் நமக்கு கெட்டதும் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வருது. ஆனால் நமக்கு கெட்டதாக ஏதாவது நடக்கும்போது, இல்லை ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு துயரமான ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்தது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அது வரணும்ல. இப்போ நமக்கு சந்தோஷத்தை பார்த்து பயம் வருதுன்னா துயரத்தை பார்த்து ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஓகே, இந்த துயரம் நிலையானது இல்லை, நமக்கு வந்து அடுத்தது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும்ல. அது ஏனோ நமக்கு வந்து வர்றதே கிடையாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. நமக்கு வந்து அது வரணும். அப்போ இது வந்து ஒரு மூட நம்பிக்கையா, இல்லை இது வேற எதுவும் சிக்கலா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய மூட நம்பிக்கைகளை வளர்த்து வச்சிருப்போம். அதாவது குறிப்பா என்ன மாதிரி மூட நம்பிக்கை அப்படின்னா, நம்ம இந்த பயத்தோட இருந்தோம்னா நமக்கு அந்த கெட்டது நடக்காது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை. நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெட்டதே நடக்காது. நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு அடிபணிஞ்சிடுறது. ஒரு ஒரு மோசமான சுச்சுவேஷனை வந்து முன்னாடியே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த மோசமான சுச்சுவேஷன் நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதனாலேயே பெரும்பாலான நேரத்தில் அந்த மோசமான சுச்சுவேஷனை பற்றின பயத்தோடையே இருக்கிறது, அதுக்கு வந்து அடிமையாக இருக்கிறது. ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற அந்த ஒரு அச்சத்தோடையே இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒன்றா இருக்கு. இது காரணம் வந்து இந்த சின்ன வயசுல அவருக்கு சொன்னல அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் தான். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் எல்லாருமே ரொம்ப இதுவானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவான தாட்ஸோட இருக்கிறவங்க, எல்லாத்தையும் எந்நேரமும் பிரச்சனையா குற்றம் சொல்லிட்டு காம்ப்ளிமெண்டிங்கே இல்லாத ஒரு குடும்பத்துல சூழல்ல வளர்றவங்களுக்கு வந்து உலகத்தை பத்தின பார்வையும் அப்படிதான் இருக்குமாமா. எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையாவே பார்க்கறது, எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே நமக்கு வந்து ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்ற
அந்த மனநிலையோடய வளர்ற குழந்தைகள் இருக்காங்களே, அவங்க பெரியவங்களாகும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் பற்றின ஒரு பயம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லைக் எப்பவும் யாராவது நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ, எப்பவும் நம்ம எதையாவது இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, இது இந்த நெகட்டிவ் வேர்ல்டு வியூல இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த நெகட்டிவ் வேர்ல்டு வியூ வந்து நம்மளை கண்டிஷன் பண்ணுது. நீ வந்து சந்தோஷமா இருக்காத, இருந்தேன்னா ஆபத்து. உனக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, யாராவது ஒருத்தர் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. நீ இப்போ நீ அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் நிலைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ரமோஷன் போயிடும், உனக்கு திடீர்னு வேலை போயிடும், திடீர்னு உன்னை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இப்படின்னு நமக்கு வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பெருகிக்கிட்டே இருக்குன்றாங்க. இது இந்த கண்டிஷனிங் இருக்குல்ல, இது சின்ன வயசுல நடக்கக்கூடியது தான். அப்போ அடுத்தது கில்ட். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு கில்ட் இருக்கு. எப்படின்னா, நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கோம், மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கில்ட்டு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு கில்ட்டு நமக்கு எல்லாருக்கும் கட்டாயம் இருக்கும். நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கோம், ஆனால் வேற யாரோ நம்ம சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லை நம்ம நண்பர் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து முழுமையாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு தயங்குவோம், பயப்படுவோம். நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அந்த கில்ட் இருக்குல்ல, இதுவும் வந்து ஒரு மேஜர் பிரச்சனையாக தான் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி நம்ம காத்துக்கிறது. நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவ்வளோ பயம் வருதுன்னா, ஸோ என்னன்னா, இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த நெகட்டிவ் வேர்ல்டு வியூ இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம மூளை கண்டிஷன் ஆயிருக்குன்னா அதை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணணும். மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்க, அவங்க எப்பவுமே நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, துரோகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையற்ற ஒரு மனநிலை இருக்குல்ல மற்றவங்க மேலே, அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணோம். மனுஷங்க வந்து அப்படியெல்லாம் மோசமானவங்க இல்லை. மனுஷங்களில் எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்பிக்கையான ஆட்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இந்த நெகட்டிவ் வேர்ல்டு வியூவை மாற்றிக்கிறது ஒன்று. அடுத்தது இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாம் வந்து ஒரு விஷயத்த நம்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் நம்ம லைஃப்லேருந்து திரட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம்மா, அதனால தான் இது இப்படி இருக்குது, இதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நாமாவே ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை பற்றி யோசிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்காம நிஜமாவே அது அப்படிதான் அப்படிங்கிறது ஓப்பன் மைண்டடோட லைஃப் அணுக ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே நமக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதனால இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னெல்லாம் நினைக்காம பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டே எந்த முடிவுக்கும் வராமல் கரண்ட்ல ஒரு மனிதர்களோ ஒரு சுச்சுவேஷனோ ஒரு உறவோ இல்லை ஒரு சூழலோ அது எப்படி இருக்கோ அதை அதன்படி அணுகிறது அப்படிங்கிறது இந்த ஃபியர் ஆஃப் ஹாப்பினஸ்லேருந்து நம்மளை மீட்டுக்க உதவும். அதுக்கு அடுத்தது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது நமக்கு மட்டுமேயான ஒரு விஷயம் இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது நமக்கு மட்டுமேயான விஷயம் கிடையாது, மற்றவங்களுக்குமானது. ஸோ அந்த மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃபியரை வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப உதவும். அடுத்தவங்களுக்காக சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து பிறரை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, பிறரை வந்து நம்பிக்கையோடு அணுகும்போது அவங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுதான் இந்த ஃபியர் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல, இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, இன்னைக்கு நல்ல சளி, 2 மூக்கு வந்து நல்லா அடைச்சிட்டு இருக்கு, தும்மல் விடாமல் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு, சரியான கோல்டு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு மண்டே. ஸோ எல்லாருக்கும் ஒரு புதிய வாரம் தொடங்குது. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க.
அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் நாளை வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மங்காதிஷா. இது வியவொலி.